எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய மிக பெரும் அருளால் அவனுடைய ஆலயத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு இறை விசுவாசியின் இறுதி பயணம் என்ற தலைப்பின் கீழ் பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த தலைப்பை பொறுத்த மட்டில் அவ்வப்போது இந்த மரண சிந்தனைகள் சம்பந்தமான தலைப்புகள் தருவதற்கான காரணம் என்ன என்று நாம் ஆய்வு பண்ணுகிற நேரத்தில் பேசுகிற நான், கேட்கிற நீங்கள் எவ்வளவு பேசினாலும் கதைத்தாலும் சிந்தித்தாலும் பல இடங்களில் உலக மோகங்களுக்கு நாம் கட்டுப்பட்டு விடுகிறோம், மயங்கி விடுகிறோம். உலக ஆசாபாசங்களை முன்னிறுத்தி மறுமையை நாம் மறந்து விடுகிறோம். திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை சொல்கிற நேரத்தில் மறுமை சம்பந்தமான நிறைய விடயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்துவிட்டு சொல்கிறான், துஹிப்பூனல் ஆஜில வ தஸரூனல் ஆஹிரா. அவசரத்தை விரும்புகிறார்கள், ஆஹிராவை விட்டு விடுகிறார்கள். எது அவசரமாக நடக்குதோ, எது அவசரமாக உங்களை விட்டு பிரிகிறதோ, எது அவசரமாக உங்களுக்கு கிடைக்கிறதோ, எல்லாமே அவசரமாக நடக்குமோ அந்த அவசரத்தை துஹிப்பூனல் ஆஜிலா, இவர்கள் அவசரத்தை விரும்புகிறார்கள். ஆனால் அதாவது அவசரத்தை விரும்புகிறீர்கள், ஆஹிராவை விட்டு விடுகிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அந்த வகையில் அந்த கூட்டத்தில் நாம் சேரக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த சிந்தனை நமக்கு மிக அவசியம். நேற்றைய தினம் மாலையிலே ஒரு மரண செய்தி எனக்கு கேள்விப்படுகிறது. அசர் தொழுகைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், அல்லது அசர் தொழுகைக்கு பிறகு இருக்கிறேன். திடீர் என்று ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொல்கிறார். அல்லாஹ் மீது ஆணையாக நான் அப்படியே அந்த இடத்திலே, ஏனால் இன்றைக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி எப்பொழுதும் தொழுகைக்கு போகிற நேரம் சிரித்த முகத்தோடு நிற்பார், சலாம் சொல்லுவார். அவருக்கு அவ்வளோ பெரிய வயது இருக்காது, ஒரு 50-60க்குள்ள அந்த வயது இருக்கு. எப்பொழுதும் சிரித்து கொண்டிருப்பார், அவ்வளோ உஷாராக இருப்பார். பள்ளிவாசலுக்கு வருவார், போவார். என்ன என்று கேட்டேன். போனவர் மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திடீர் என்று இந்த மரணம் நம்மளை வந்து அடைந்து விடும். சில விடயங்களுக்கு நாம் பிளான் போட்டிருப்போம். 10 ஆண்டுகளில் இப்படி, ஒரு ஆண்டில் இப்படி, மற்ற ஆண்டு இப்படி என்று பிளான்கள் போட்டிருப்போம். அவைகள் அத்தனையுமே ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய மரணம் நம்மளை விரைவில் வந்து அடைந்து விடும். பெருமானார் ஒரு நாள் சஹாபாக்களை உட்கார வைத்து கீழே உட்கார்ந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணலிலே கோடு போடுகிறார்கள். ஒரு கோடை போட்டு காட்டுகிறார்கள், இது மனிதனுடைய ஆசை என்கிறார்கள். அந்த கோட்டின் நீளம் ரொம்ப நீளமாக இருக்கிறது. இடையில இன்னொரு கோட்டை போட்டு சொல்கிறார்கள், இது மரணம் என்கிறார்கள். ஆசை அங்கே என்று சொல்லிவிட்டு ஆசையை தடை செய்துவிடும் மரணம் என்கிறார்கள். நீங்கள் போகிற பயணம் உங்கள் கல்வி எங்கேயோ பயணித்திருக்கும், ஆனால் இடை நடுவில் நீங்கள் அடையாமலேயே இந்த பூமியை விட்டு போய்விடுவீர்கள் என்ற பாடத்தை மிக அழகாக ஒரு ஆசானாக உட்கார்ந்து கீழே உள்ள மண்ணில் அந்த தரையிலே ஒரு கல்லை எடுத்து கோடு போட்டு படித்து கொடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது ஒரு ஜிக்ர், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது ஒரு ஜிக்ர், அல்லாஹு அக்பர் என்று சொல்வது ஒரு ஜிக்ர். இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல ஜிக்ர்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதில் ஒரு ஆச்சரியமான ஜிக்ர் தான் மௌத்து என்ற ஜிக்ர். மௌத்து என்ன, மௌத்து 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 என்று என்றது இல்லை. 100 தடவை மௌத்து என்று சொல்லி எண்ணுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்குரிய ஜிக்ராக சொல்லவில்லை. அக்திரு திக்ர ஹாதிமில் லத்தாத்தி அனியல் மௌத் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அதிகப்படுத்துங்கள் என்றார்கள். ஒவ்வொரு நாளும் அதிகமாக சொல்லுங்கள், சொல்லுவதல்ல நினைப்பது. எந்த சிக்கரை, இன்பங்களை எல்லாம் உடைத்து துறங்க ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய அந்த மரணம், இந்த பூமியை விட்டு நீங்கள் பிரியக்கூடிய கடைசி தருணம், அதை பற்றி சிந்தித்து பாருங்கள் என்கிறார். அது இபாதத். அக்திரு அதிகப்படுத்துங்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். போன வெள்ளியிலிருந்து இந்த வெள்ளி வரைக்கும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, நீங்களும் பேசக்கூடிய நானும் எத்தனை வாட்டி இந்த பூமியை விட்டு போய்விடுவோம், எங்கள் மனைவி மக்கள், என்னுடைய தாய் தகப்பன் பிள்ளை குட்டிகள் எல்லாம் விட்டு விட்டு நாம் இந்த பூமியை விட்டு கடைசி பயணம் போய்விடுவோம் என்ற உணர்வோடு எத்தனை சகோதரர்கள் இந்த கிழமை பூராக நினைத்து பார்த்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவது மட்டுமல்ல, அடிக்கொரு முறை மரண சிந்தனை தனக்குள் எடுத்து சஹாபாக்களுக்குள் அவைகளை நுழைத்தார்கள். அதிகமாக சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சஹாபாக்கள், அருமை தோழர்கள், இந்த பூமியில் அவருடைய உடம்பு வாழ்ந்தது, மறுமையில் அவருடைய கல்புகள் வாழ்ந்து கொண்டிருந்தது. அதான் ஆச்சரியம். பெருமானார் பேசுகிற நேரம் மறுமை வாழ்க்கையை பற்றி அவர்கள் சிரித்தார்கள். அவர்கள் அதை இன்பத்தை காணாமலே அனுபவிக்கிற அளவுக்கு அவருடைய கல்புகள் விசாலமாக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலர்களோடு நாம் பேசுகிற நேரம் பலர்கள் சொல்லுவார்கள், நான் இந்த நாட்டுக்கு போகிறேன் என்பார்கள். இன்னொரு
வாதத்தில் போயிருப்பார். ஆனா இப்பொழுதே சிரித்து கொண்டு சொல்லுவார். நாங்கள் சைக்காலஜில சொல்லுவோம், உடம்பு இங்கே மனசு ஜப்பான்ல போல. ஏனென்றா அவர் மனது அங்க பறந்து போய்விடும். பெருமானார் சொன்னார்கள், உமர் உங்கள் வீட்டை பார்த்து நான் போகவில்லை, நீங்கள் ரோஷக்காரனாச்சே உமர் என்றார்கள். உமர் பின் கத்தாப் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஜன்னாவுடைய வீட்டை பத்தி பேசுறார்கள். யா ரசூலல்லாஹ், எங்க வீட்டுக்கு நீங்க போனா நான் ஏதாவது சொல்லுவேனா யா ரசூலல்லாஹ்? நிஜமாக கடுவை பிளந்து லட்சமாக பிளந்து ஒரு துகள் கூட சந்தேகம் இல்லாமல் பெருமானார் பேசுவதை, பெருமானார் என்னுடைய வீட்டுக்கு, பெருமானார் பொய் சொல்ல தெரியாதவர், அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லுகிற நேரத்திலே, பிலால் உங்களுடைய காலடி சப்தத்தை நான் ஜன்னாவில் கேட்டேன் பிலால் என்று சொல்கிற நேரம், பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன நிலைமையில் இருந்தார்கள்? இந்த பூமியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்ததுக்கு, மதீனமாக நகரத்தில் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்ததுக்கு, அவருடைய கல்புகள் எல்லாம் ஜன்னாவை நோக்கி பறந்து கொண்டிருந்தது. அங்கே உள்ள மாளிகையுடைய கற்பனைகளில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மோமின் அந்த இடத்துக்கு தள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அதிகம் அதிகம் அந்த சிந்தனை நமக்குள் வர வேண்டும் சகோதரர்களே. மரணம் என்ற சிந்தனை ஒரு மோமினுக்கு வர வேண்டியது. ஆனால் இந்த வளாகத்தை தாண்டி உள்ளவர்கள் அதை பேசினால், இதுலயா பேசுறது, இப்பவா பேசுறது, நல்ல நேரத்திலேயா பேசுறது, இப்ப மௌத்த பத்தி பேசுறதா என்று அதை விமர்சிப்பார்கள். இஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா, அது அதிகமாக பேசுங்கள், அதிகமாக அந்த விஷயங்களை நீங்கள் பாருங்கள். ஜனாசாவை பின்தொடர்வதில் நன்மை. ஜனாசாவை கொண்டு போய் அடக்கம் செய்யறத ஜனாசாவை பார்த்துட்டு அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து போய் அடக்கம் செய்வதற்கு இவ்வளவு நன்மை, இத்தனை கிராத்து நன்மை, உஹது மலை அளவுக்கு நன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொல்லுகிறார்கள்? அந்த நேரத்தில் எல்லாம் நான் எனக்கும் ஒரு நாள் இப்படி வருமே என்ற ஒரு சிந்தனை உருவாக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இன்றைக்கு நேற்றைய தினம் அந்த ஜனாசாவை கேள்விப்படுகிற நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எனக்குள் ஒரு மிக பெரும் பயம் வந்துட்டு. என்ன பயம்? சகோதரர் இதுக்கு முன்னாடி பேசியவர், கதைத்தவர், சிரித்தவர். ஆனால் இன்றைக்கு அவருடைய நிலைமை இது என்றால், இதே மாதிரி எங்க ஏரியாவில் இப்படி ஒரு நாள் வரும், எல்லோருடைய போனுக்கும் அவருடைய ஜனாசா செய்தி வந்த மாதிரி நாம் இன்றைக்கு அவருடைய ஜனாசா செய்தியை வாசிக்கிறோம். ஆனால் அவர் அவருடைய ஜனாசா செய்தியை வாசிப்பதற்கு இந்த பூமியில் இல்லை. அவர் பிரிந்து போய்விட்டார்கள். அவருடைய குடும்பத்தார் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு அவருடைய நாள், நாளை நம்முடைய நாள். ஒரு நாள் வரும், எங்க வீட்டுக்கு கதவை தட்டி மலக்குல் மௌத், கதவை தட்டி வரவாண்டு கேட்டு வரமாட்டார். குல் யத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும், உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத் அந்த நேரத்திலே வருவார். லா யஸ்தகிருன ஸஅத்தன் வலா யஸ்தக்திமூன், அவர் கொஞ்சமும் முந்தவும் மாட்டார், பிந்தவும் மாட்டார். சரியான நேரத்தில் வந்து அவர் எடுத்து விட்டு போர். வலவ் குந்தும் ஃபீ புரூஜி முஷையதா, பிரம்மாண்டமான கோட்டைகளுக்குள் போய் நீங்கள் ஒளிந்து இருந்தாலும் அவர் பின்னாடி வந்து எடுத்து போய் விடுவார் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாள் சம்பந்தமாக, அந்த பயணம் சம்பந்தமாக நினைவு கூறுவதுதான் மிக முக்கியமான அம்சத்தில் ஒன்றாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த வகையில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மூமினை பொறுத்தளவில் ஒரு மூமின் பாதையில் நடக்கிற நேரம், வீட்டுக்குள் நுழைகிற நேரம், வீட்டிலிருந்து வெளியே வருகிற நேரம், அவனுடைய சிந்தனையில் நான் இந்த பூமியை விட்டு போக போகிறேன் என்ற உணர்வு வரும். ஆனால் மற்றவர்களை பார்க்கிற நேரம், விசுவாசி, இறை விசுவாசியை தாண்டி அவர்களை பார்க்கிற நேரம், இந்த பூமியை விட்டு அவர்கள் போக மாட்டார்களோ என்று எண்ணுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மிக பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். ஒரு மனிதன் பணத்தோடு செல்வத்தோடு வாழுவதை இஸ்லாம் தடை என்று சொல்லல. இஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா, அந்த செல்வம் இந்த சிந்தனைகளை விட்டு உங்களை தூரமாக்க கூடாது என்று சொல்லுது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்றால் நாம் ஒரு லட்சியத்தை கல்வியிலே வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன லட்சியம்? இந்த பூமியை விட்டு நாம் பிரிகிற நேரம் நாம் வானவர்கள் எங்களுடைய ஜனாசாவுக்கு வர வேண்டும், ரப்புல் ஆலமீன் இந்த ஜனாசாவை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்ற சிந்தனையை தருவதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்தலாம் நினைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுடைய ஒரு சில வரலாறுகளை உங்களுக்கு மத்தியிலே சொல்லலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு இளைஞனை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அவருடைய 29 வயதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு தெரியாது. அவர் இந்த உலகத்துக்கு யாரென்றே தெரியாது, அவருடைய பேர் தெரியாது, அவர் எங்க வசித்தார் என்று தெரியாது. ஆனால் இந்த ஊர்வாசிக்கு அவர் தலைவர், ஒரு பொடியன். ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் தன் வாயினால் சொன்னார்கள், ஃபில் ஜன்னா, ஸஅத் பின் முஆத் ஜன்னா வாசி என்றார்கள் ரசூலுல்லாஹ். சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டு இந்த பூமியில் நடமாடக்கூடிய மனிதர்களில் அவர் ஒருவர். இந்த உலகத்திலே வாழுகிற நேரமே அவர் சொர்க்கவாசி என்ற அந்த விஷயம் கிடைத்தால் ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும்? நடமாடுகிற நமக்கு நீங்கள் சொர்க்கவாசி என்று சொன்னால் அதை விட ஒரு இன்பம் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸஅத் பின் முஆத் ஒரு இளைஞனாக நிற்கிற நேரம் அல்லாஹ் அவருக்கு அவுஸ் என்ற ஒரு குலம், மதீனாவில் 2 குளம் இருக்குது, ஹஸ்ரஜ், அவுஸ். அந்த அவுஸ் குளத்திலே ஒரு இளைஞனை தலைவராக்கி வைத்திருந்தார்கள். அல்லாஹ் அந்த பதவி அவருக்கு கொடுத்திருந்தான். அந்த பதவி தான் ஜன்னாவுக்குரிய வாசலை அவருக்கு திறந்து கொடுக்கக்கூடிய பதவி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலம் ஹஜ்ஜி நடக்கிற நேரத்தில் மக்கள் நிர்வாணமாகி விடுவார்கள். அவர்கள் அதாவது கைகளை தட்டி நிர்வாணமாக காபத்துல்லாவை தவாஃப் பண்ணுவார்கள், விசில் அடித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இருக்கிற நேரம் ஹஜ்ஜுகளுக்கு கூடாரம் அமைத்துக் கொண்டு மக்கள் ஒவ்வொரு திசையிலிருந்து வருவார்கள். இப்ராஹிம் நபியை உருவாக்கிய அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்ன அந்த ஹஜ்ஜி
அவர் எதை சொன்னாரோ அது அவ்வளவு மாறி இருந்தது. ஆனால் காபா தவாப் செய்யப்பட்டிருந்தது. புனிதம் என்று அவர்கள் எதை நினைத்தார்கள் என்றால், அதாவது அத்தனை நிர்வாணமாக இறைவனுக்கு முன்னாடி நாம் அடங்குவது என்பது இப்படித்தான் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் ஹஜ்ஜை வேறு விதமாக மாற்றிக் கொண்டிருக்கிற நேரம், ஹஜ்ஜுடைய காலத்தை ரசூலுல்லாஹ் தஅவாவுக்கு பயன்படுத்துவார்கள். கூடாரங்களுக்குள் நுழைவார்கள், தட்டி கேட்பார்கள், வரவான்னு கேட்பார்கள். கூடாரக்குள் வந்தவர்களிடம் பேசுவார்கள். ரசூலுல்லாஹ் நாம் எப்படி பிசினஸை எப்படி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு இப்படி செய்தால் இவ்வளவு வாடிக்கையாளர் வருவார்கள், இவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்தால் எப்படி என்பது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை கொண்டு செல்வதற்கு நிறைய விஷயங்களை சிந்தித்தார்கள். அதுல ஒன்றுதான், அந்த கூடாரத்துக்குள் நுழைவார்கள், அந்த மக்களோட பேசுவார்கள். என்ன பேசுவார்கள் தெரியுமா? இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்வார்கள். அந்த மக்களுக்கு ஏற்றுக்கொண்டால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி வந்தவர்கள் ஒருவர் தான் அவர். பெருமானார் சொல்ல அவருடைய கல்புகளை எல்லாம் திறந்து கொடுக்கிறான். அவர்கள் சொன்னார்கள், உங்களை எங்க ஊருக்கு கொண்டு போவோம் என்றார்கள். ஏனென்றால் பெருமானதை சொல்லுகிற நேரத்தில் அவர்களுக்கு ரொம்ப சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கல. மக்கத்து வாசிகளுக்கு குர்ஆன் என்றா அவர்களுக்கு புதினமாக இருந்தது, தௌராத் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் மதீனத்து வாசிகளுக்கு அது ரொம்ப பரிச்சயமானதா இருந்துச்சு. பக்கத்து வீட்டில் யகூதிகள் தௌராத்தை பற்றி பேசுவார்கள், இஞ்சில் அவர்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் அந்த பக்கம் யகூதி, இந்த பக்கம் யகூதி, சந்தையில் சந்திக்கிறது யகூதி, அதாவது அவங்க வியாபாரம் யகூதியோட செய்தார்கள். அதனால் மதீனத்து வாசிகளுக்கு இறைவேதம் என்று சொல்லுகிற நேரம் எங்க பக்கத்து வாசிகள், அதாவது யகூதிகள் பேசக்கூடியதுக்கு ஒத்தாக நிற்கிறே, இலகுவில் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் இந்த இளைஞன் தன்னுடைய தலைமை பதவியை பெருமானாருக்கு கொடுக்கிறார். யா ரசூலல்லாஹ், எங்க ஊருக்கு வாங்கல் என்கிறார். இந்த இளைஞனுக்கு கீழ் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. அவுஸ் என்ற குலத்தின் தலைவர் தன்னுடைய தலைமையை எந்த ஒரு பணமும் இல்லாமல் பெருமானார் கையில் ஒப்படைத்து அழகு பார்த்த தலைவருடைய மரண செய்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்தை பற்றி நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த மரணத்தை படிக்கிற நாம் நம்முடைய மரண நாள் இது நடக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? என்னை சந்திக்க விரும்புவனை நான் சந்திக்க விரும்புகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். தோழர்கள் ஆங்காங்கே இருந்து கொண்டு ரப்புல் ஆலமீனை சந்திக்க விரும்பினார்கள். தன்னுடைய கடைசி பயணத்தை அவர்கள் எப்படி நினைத்தார்கள் என்றால், ரப்பை சந்திக்க போகிறோம், அதற்காக வேண்டிய அத்தனை ஆயத்தங்களையும் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு நேரங்களையும் காலங்களையும் செலவழித்துக் கொண்டிருந்தார்கள். ரப்பை பார்க்க வேண்டும், ரப்போடு பேச வேண்டும், ரப்பு தருகிற விருந்துகளை அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வோடு அவர்கள் மதீனாவுடைய வீதிகளில் உலா வந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி ஒரு தோழர் வெறும் 5-6 ஆண்டுகள் மிக புரட்சி மிக்க வாழ்க்கை, பெருமானாரிடம் பையத்து பெற்றதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அவர் வாழ்ந்த அந்த 6 வருட வாழ்க்கை, அவர் தாய் இந்த பூமியில் வாழ்கிற நேரம் அவர் இந்த பூமிக்கு பிரியாவிடை கொடுக்கக்கூடிய முழு மதீனாவும் அழுதது என்று சொல்லக்கூடிய ஹதீஸில் பார்க்கிறோம். மிக சோகமான வரலாறு. சஹாபாக்கள் தாடி நலை அழுதார்கள் என்று சொல்கிற அளவுக்கு ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரண செய்தி, அரிஷ் குலுங்கி சென்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வானலோகத்திலிருந்து 70,000 சஹாபாக்கள் ஸஅதுடைய ஜனாசாவுக்கு கலந்து கொண்டார்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஜனாசாவுக்கு வானம் திறக்கப்பட்டு மதீனா நகரத்துக்கு 70,000 ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்பட 70,000 வானவர்கள் அங்கே கலந்து கொண்டு அந்த பிரியாவிடைக்குரிய பயணத்துக்குரிய, அதாவது கபரிலே போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூலுல்லாஹ் எல்லா ஜனாசாவுக்கும் கபரிலே இறங்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் குளிப்பாட்டினார்கள், ரசூலுல்லாஹ் கஃன் செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கொண்டு போய் அப்படியே கபரிலே வைத்தார்கள். வைத்துவிட்டு முகத்தை திறந்து முத்தம் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் என்றார்கள், அல்லாஹ் அக்பர் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே ஒரு கபர் நெருக்கப்படக்கூடாது என்று இருந்தால், நெருக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அது ஸஅதுடைய கபராக இருக்கணும். அல்லாஹ் அப்படி ஒருவர் அவர் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஸஅத் பின் முஆதுடைய கபர் ஒரு தடவை நெருங்கி விட்டது, பிறகு அது விசாலமாகி விட்டது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் பின் முஆதை பற்றி நிறைய புகழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாவதுக்கு ஒரே ஒரு வருடம் இருக்க சஹாபாக்கள் அவ்வப்போது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நான் பார்த்தேன். என்ன, சஹாபாக்கள் லேஞ்சை எடுத்து அந்த பட்டை எடுத்துட்டு அதனுடைய சாஃப்ட் தன்மையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் கடந்து போகிற நேரம் சொன்னார்கள், என்னப்பா இந்த பட்டு, இந்த உலகத்தில் யாரும் பார்க்காத ஒரு பட்டு, ஒரு கைக்குட்டை அல்லாஹ் ஸஅதுக்கு கொடுப்பான் தெரியுமா என்றார்கள். அந்த கைக்குட்டை எப்படி தெரியுமா, இந்த உலகமே பார்க்காத ஒரு அற்புதமான ஒரு கைக்குட்டை அவர் பயன்படுத்துவார். ஸஅத் பின் முஆதுக்கு ஜன்னாவில் உள்ள அந்தஸ்து தெரியுமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மரணித்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்பொழுது சுமார் 4 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சம்பவம் நடக்குது. பெருமானார் மனதில் அவர் இடம் பிடித்திருந்தார், நீங்கவே இல்லை. பெரும் தோழர்களுடைய ஜனாசாவிலே அழுதார்கள், மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள் என்றால் இவைகளை படிக்க
இருக்கிற நாம் இறுதி பயணம் என்பதை அதிகமாக நினைப்பது மட்டுமல்ல, நம்முடைய பயணத்துக்கு இறுதி பயணத்துக்கு மலக்குமார்கள் சங்கமிக்க வேண்டும், அவர்கள் கலக்கணும், அவர்கள் வரணும், நல்ல முறையில் ரப்பை சந்திப்பதற்காக வேண்டி மனமான முறையில் இந்த பூமியை விட்டு பிரிந்து போகணும் என்ற லட்சியம் நமக்குள் வர வேண்டும் என்பதற்கு இந்த செய்தியை பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? அவ்வளவு அற்புதமான ஒரு மரணத்தை அரிசி குலுங்குற அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உத்தரவிடுகிறான். அரிசி குலுங்கி நிற்குதென்றால் வானலோகத்திலே அது பேசப்படுகிற பேசும் பொருளாக ஒரு உலகத்தில் வாழுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆகிறது என்றால் என்ன செய்தார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்? என்ன பாக்கியம் எல்லாம் கொடுத்தான் தெரியுமா? ஒரு இளைஞன் இஸ்லாமிய தீன் பணி வெறும் 5-6 ஆண்டுகள், 5-6 ஆண்டுகளில் செய்த இந்த தீன் பணிக்கு ரப்புல் இஸ்ஸத் என்ன செய்தான்? பெருமானார் ஆச்சரியமான சில வார்த்தைகளை சொன்னார்கள் ஸஅத் பின் முஆதுக்கு. என்ன பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் தெரியுமா? அவருடைய வரலாறுகளை சொன்னால் அது குத்துபா அதே இடம் அதாகிரும். ஏன்னா அந்த வரலாறுகளை நீங்கள் தனியே படித்து விடுங்கள். அஹ்ஸாபுடைய போரில் கையிலே வந்து குத்துது, அதாவது வேகமா அம்பு வந்த உடனே ஒரு வேகமான அம்பு ஒரு மனிதனை ஆட்டி நிற்கும். அந்த அம்பை எடுத்து போட்டால் அந்த காயம் வீங்கும். சில வேளை சாம்பல் பூசுவார்கள், சுகமாகிவிடும். சில வேளை வெடித்து ரத்தம் சிதற ஆரம்பிக்கும். ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா அல்லாஹ், அல்லாஹ்விடம் கேட்டார்கள், இந்த பூமியிலே எனக்கு பிடிக்குமான வேலை பெருமானாரை யார் துரத்தினார்களோ, ஏனால் இவர் கூட்டி வந்தவர் மதீனாவுக்கு, யார் துரத்தினார்களோ அவர்களோட போராடுவதுதான் எனக்கு பிடிக்குமான காரியம். ரப்பே, இந்த குறைஷிகளோட உள்ள இந்த போர் முடிந்தது என்றால் என்னை எடுத்து விடியா அல்லாஹ், இல்லை என்றால் அது இன்னும் தொடரும் என்றால் என்னை வாழ வைத்து விடியா அல்லாஹ் என்று கேட்டார். அல்லாஹ் கபூலாக்கி விட்டார். அந்த யுத்தம் குறைஷிகளோடு உள்ள அஹ்ஸாப் 10,000 படை எடுத்து வந்தார்கள். அதனோட குறைஷிகள் தோத்து விட்டார்கள், திரும்ப வரவில்லை. அதிலே கடைசிக்கு வருகிற நிறைய விஷயங்கள் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பள்ளியில கூடாரத்தை அமைங்கன்றாங்க. ஏன் தெரியுமா? ஸஅதை பார்க்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஸஅத் பின் முஆத் பள்ளியில கூடாரம் அமைக்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு நேரமும் அந்த பக்கம் யுத்தம், இந்த பக்கம் வந்தா பெருமாள் அடிக்கடி பார்க்கணும்னு ரசூலுல்லாஹ்க்கு தோணும். இவருக்கு எத்தனை வயசு? 35 36 வயசு. இப்ப அபூபக்கர் எனக்கு எத்தனை வயசு? உமர் பின் கத்தாபுக்கு எத்தனை வயசு? ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை வயசு? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் வீட்டில் இருந்து கேட்பேன், எங்க வாப்பா வந்தா ஸஅத் பின் முஆத் பார்த்து அழுவார், அந்த சப்தம் எனக்கு கேட்கும். உமர் பின் கத்தாபும் அழுவார், அந்த சப்தம் எங்களுக்கு கேட்கும். ஏன்னா இஸ்லாம் வளருவதற்கு மிக முக்கியமான தூண் அவர். மதீனாவிலே வந்து ரசூலுல்லாஹ்வை பத்ர் களத்திலே ரசூலுல்லாஹ் பேச சொன்னார்கள். பத்ருக்கு போவதற்கு முன்னாடி அபூபக்கர் எழும்பி பேசினார்கள், உமர் பின் கத்தாப் எழும்பி பேசினார்கள், மிக்கதாதர்கள் எழும்பி பேசினார்கள். ரசூலுல்லாஹ் எல்லாரும் முஹாஜிர்கள், மக்காவாசிகள். ரசூலுல்லாஹ் எனக்கு மஷூரா சொல்லுங்கள் என்று திரும்ப சொல்ல அதை புரிந்து கொண்ட ஸஅத் பின் முஆத் எழும்பினார். யா ரசூலல்லாஹ், எங்களை நோக்கித்தான் நீங்கள் பேச சொல்கிறீர்கள் போல. சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் கடலை காட்டி இங்கே மூழ்குங்கள் என்று சொன்னால் நாங்கள் ஒருவராக மூழ்குவோம் யா ரசூலல்லாஹ், உங்கள் பேச்சை தட்ட மாட்டோம் என்று வீரியமாக ஒரு உரை நிகழ்த்தினார்கள். பெருமானார் அவரை பார்த்து சிரித்தார். அப்படி ஆரம்பத்தில் இருந்து நின்ற ஸஅத் பின் முஆத் அவருடைய வேதனையை பார்த்து அழுகிற நேரம் ஆயிஷா நாயகி சொன்னார்கள், என் வாப்பாவும் உமரும் அழுவார்கள், எனக்கு பிரித்து அறிய முடியும். என் வாப்பா அழுகையும் எனக்கு தெரியும், உமர் பின் கத்தாபுடைய அழுகையும் தெரியும். பெருமானார் அழமாட்டார். பெருமானார் அவரை அப்படியே தாடியை பிடித்துக் கொண்டு பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். இப்படி போக ஒரு நாள், அவருடைய நாள், இந்த உலகத்திலே அவர் பிரிந்து போக வேண்டும் என்று எழுதப்பட்ட நாள், மலக்குல் மௌத் நெருங்குகிற நாள், அல்லாஹ் என்ன செய்தான் பாருங்க. பள்ளிவாசலில் கூடாரம் அமைக்கப்பட்டு இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த ஜனாசாவை அல்லாஹ் நெருக்கிறார். திடீரென்று ரத்தம், அந்த காய் வெடிக்கும், வெடிச்சா ரத்தம் சிதறிடும். எல்லா பகுதியிலும் ரத்தம் சிதறினா அவங்களுக்கு தெரியும், அந்த ரத்தம் கடுமையா ஓடும். சஹாபாக்கள் உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், கூடாரத்தில் ரத்தம். ஸஅத் பின் முஆதுடைய கூட ஓடி வந்த ரசூலுல்லாஹ் கடைசி கட்டத்தை சஹாபாக்கள் சொல்றாங்க. பெருமானார் ஸஅத் பின் முஆதை இறுக பிடித்து கொண்டார். ரசூலுல்லாஹ் இரத்தத்தால் நலைகிற அளவுக்கு அவர் கண் கலங்கிய வண்ணம் ரசூலுல்லாஹ்வை பார்த்தார். பார்த்துவிட்டு சொன்னார், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ். அந்த கடைசி பிரியாவிடை நேரம் ஷஹாதத்தை சொல்கிறார். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக, நீங்க ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ஷஹாதத், அந்த ஷஹாதத்தை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிறார், நீங்கள் இறை தூதர் தான் என்று சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு பெருமானார் கண்ணை பார்க்கிறார். பெருமானார் ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஸஅத், கெட்டி பிடித்துக் கொண்டிருக்கிற இரத்தத்தால் ரசூலுல்லாஹ் நலைந்து ஸஅத் பின் முஆத் ரசூலுல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறார். கடைசி நிமிடம்
நிமிடங்கள் கண் கலங்கிக் கொண்டிருக்கிறது. 36 வயது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சாதே, அல்லாஹ்வுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டீர்கள். சாதே, நீங்கள் என்ன வாதா கொடுத்தீர்களோ அந்த வாக்கை நிறைவேற்றி விட்டீர்கள். நிச்சயமா ரப்புல் ஆலமீன் உங்களுக்குரிய வாக்கை நிறைவேற்றுவான் இப்பொழுது என்றார்கள் ரசூலுல்லாஹ். அவர் சாய்ந்து விட்டார், ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் சாய்ந்து விட்டார். ரசூல் அவரை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், ஜஸாக்கல்லாஹு கைர் யா சய்யிது கௌம். ஒரு சமுதாயத்துடைய தலைவனே, ஒரு சமூகத்துடைய தலைவரே, உங்களுக்கு அல்லாஹ் கூலி தரட்டும் என்று ஜனாசாவை தோளிலே சுமந்து கொண்டார்கள். அதுவரைக்கும் அப்படி மட்டுமல்ல, பெருமானார் தன் தோளிலே சுமந்து தான் கபரிலே இறங்கினார்கள். அவ்வளவு இரக்கம் அந்த தோழரோடு என்றால் வானம் திறக்கப்பட்டு வானவர்கள் பூமியிலே இறங்கி சில தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஷாதுடைய ஜனாசாவை தூக்கினோம், வெயிட்லெஸ், பாரமே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வானவர்கள் தூக்கினார்கள், வானவர்கள் சுமந்தார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு மோமினுக்கு ஒரு லட்சிய பயணம் இருக்கிறது. இதுதான் ரசூலுல்லாஹ் அக்திரு திக்ர ஹாதிமில் லத்தாத் யானி அல் மௌத் என்றார்கள். இன்பங்களை எல்லாம் உடைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய அந்த மரணத்தை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் இந்த தோழர்களுடைய பிரியாவிடை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் மீது எவ்வளவு இரக்கம் நினைக்கிறீங்க. இந்த ஊரில் ஒரு மனிதர் மௌத்தாக இருப்பார், 10 வருடங்களுக்கு முன்னாடி மௌத்தாக இருப்பார், உங்க உறவாக இருப்பார், அல்லது உங்களுடைய அப்பம் பாட்டில் ஒருவர் மௌத்தாக இருப்பார். சில பிள்ளைகளுக்கு வாப்பாட 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 பேர் தெரியாது, மௌத்தாயினை எப்பன்னு தெரியாது. 1400 ஆண்டுகள் குர்ஆனை ரப்புல் ஆலமீன் பாதுகாத்திருக்கிறான், ஹதீஸ்களை பாதுகாத்திருக்கிறான், ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழியை பாதுகாப்பதை நான் பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுடைய பேச்சையும் இவ்வளவு ஒரு பாதுகாத்த வரலாறை அல்லாஹ் மீது ஆணையாக நான் பார்க்கவில்லை. நீங்கள் போய் கூகுளில் பார்க்கலாம், அது அழிந்து போகும், யூடியூப்ல பார்க்கலாம், எதுவும் இல்லாமல் போகலாம், டிலீட் ஆகும். ஆனால் ரசூலுல்லாஹ் அவர் பேசிய வார்த்தைகள் யாரும் ரெக்கார்ட் பண்ணல. ஆனால் அஸ்மா உர் ரிஜால், மனிதனுடைய பெயர் பட்டியலை எழுதி இவர் யாரு, இவர் எப்ப வாழ்ந்தார், இவர் மூலக்கோளாறு உள்ளவரா, இவர் பொய் சொல்லுவாரா என்று மனிதர்களுடைய பெயர் பட்டியலுக்கே புத்தகம் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால், பெருமானாரை ஒட்டி ஒரு செய்தி வந்தால் சொன்னவர்கள் யார் என்றெல்லாம் கவனித்து இவரை சந்தித்திருப்பாரா, அப்பொழுது பிறந்திருப்பாரா, பார்த்திருப்பாரா என்றெல்லாம் ஆய்வு பண்ணி ஒரே ஒரு மனிதர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் உட்பட மிக பெரும் விஞ்ஞானிகள் எல்லாம் சொன்னதை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். யாருடைய சொல்லையும் இவ்வளவு கௌரவமாக பார்க்கவில்லை, யாரும் பாதுகாக்கவில்லை. அதுக்கென்று வாழ்க்கையே கொடுத்து அதுக்கென்று தன் வாழ்க்கையை ஈடுபட்ட பல அறிஞர்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அவைகளை மனனம் செய்து, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர் எப்படி ஹாஃபில் என்றால் குர்ஆனை ஹிஃப்ல் பண்ணுவதற்கு ஹாஃபில் என்று அந்த காலத்தில் சொல்ல மாட்டார்கள். ஹாஃபில் என்று சொல்லுவது அது இப்பொழுது நம்முடைய பழக்கத்திலே, குர்ஆனை மனனம் செய்தால் ஹாஃபில். அந்த காலத்தில் பொதுவாக எல்லாரும் குர்ஆனை மனனம் செய்வார்கள். ஆனால் ஹதீஸிலே 1,00,000 ஹதீஸுக்கு மேல் மனனம் செய்தார். சும்மா ஹதீஸ் காரர் சொல்ல இல்ல, சனதோடு பதிவு செய்து 1,00,000க்கு மேற்பட்டதை அவர் ஒப்பு வைத்தால் அவருக்கு ஹாஃபில் என்று சொல்லுவார். அப்படி ஒரு ஹாஃபில் அவ்வளவுத்தையும் எடுத்து 1,00,000த்தையும் அவர் பதிவு செய்யவில்லை. அதிலே நீங்கள் புகாரியில் உள்ள ரிப்பிட்டேஷன், திரும்ப திரும்ப ஒரு ஹதீஸ் 4 தடவை 5 தடவை ஒவ்வொரு பாடத்துக்கு பாடம் வரும். ஆனால் ஒட்டுமொத்த புகாரியும் அளந்து பார்த்தா ஒரு 2500 ஹதீஸுக்குள்ள தான் வரலாம். அவ்வளவு ஹதீஸிலையும் இவைகள் எல்லாம் சேராது என்று சொல்லி இது மட்டும்தான் என்று எடுத்து ஒப்பு வைத்தாரே, தன் வாழ்க்கை அதுக்காக செலவழித்தார் என்றால் பெருமானுடைய சொல்லை பாதுகாப்பதே மிக பெரும் அற்புதம். இந்த உலகத்தில் யாராலும் அளிக்க முடியாத அந்த சொற்களை நீங்கள் போய் இணையதளத்தை அளித்தாலும் அது கல்புகளில் வாழுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவையெல்லாம் ஆச்சரியமா பார்க்கிற ஒரு நிமிடம் சில விஷயங்களை ஆச்சரியமாக பார்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இவ்வளவு கௌரவம் கொடுப்பது சரி, ஆனால் அதனோடு சேர்ந்து சஹாபாக்கள் சில பேர்களை பார்க்கிறோம். அமெரிக்காவிலே போய் சாது பின் முஆது தெரியுமாண்டா தெரியும் என்கிறார்கள், அனஸ் பின் மாலிக் தெரியுமாண்டா தெரியும் என்கிறார்கள். அமெரிக்காவுக்கும் தெரியுமா, பிரான்சுக்கும் தெரியுமா, ஜெர்மனுக்கும் தெரியுமா, சைனாவுக்கும் தெரியுமாண்டால் சுப்ஹானல்லாஹ், இந்த மனிதர்களை கொண்டு வந்த அல்லாஹ் 1400 ஆண்டுகளாக இந்த உம்மத்திலே எப்படிப்பட்ட கௌரவத்துக்கும் அவர்களுக்கு நாம் துஆ செய்கிற அளவுக்கு அவர்களை கொண்டு வந்து வைத்தால் எந்த மீடியாவும் இதை கொண்டு வந்து வைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த சோஷியல் மீடியாவும் செய்யவில்லை. ரப்புல் ஆலமீன் அவனுக்கு விருப்பமான அடியார்களை பற்றி பேசும் சபைகளாக இந்த சபைகளை ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் 1400 ஆண்டுகளாக அவர்கள் பேசும் பொருளாக மாற்றப்படணும். ஒரு சிலை இல்லை, ஒரு கண்ணீர் அஞ்சலி இல்லை, ஒரு புகைப்படம் இல்லை, ஆனால் எங்கள் கல்புகளில் வாழுகிறார்கள். சில வேளை எங்கள் கண்களை கலங்க வைக்கிறார்கள். அவர்கள் முன்ன பின்ன பார்க்காத நமக்கு இனம் தெரியாத ஒரு பாசத்தை இறைவன் உருவாக்கி வைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு
ஒரு லட்சியம் வர வேண்டும். இந்த பூமியை விட்டு பிரியக்கூடிய நாம், இந்த பூமியை விட்டு பிரிந்து செல்கிற நாம் இந்த மாதிரி எப்படி பிரிய வேண்டும் என்று சொன்னால், வானவர்கள் கலந்து கொள்கிற ஜனாசாவாக மாறணும். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டவர்களாக மாறணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பூமியிலே நல்ல காரியங்களில் ஈடுபட்டவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதரை அதிகம் நேசித்தவர்களாக, ரசூலுல்லாஹ் அதிகமாக கல்வியில் இடம் பிடித்து ரசூலுல்லாவை அதிகமாக நேசித்தவர் ஸஅத் பின் முஆத். கடைசி நிமிடத்தில் அல்லாஹ் என்ன கொடுத்தான் தெரியுமா? பெருமானார் மடியில் மரணிக்கிற மிக அற்புதமான பாக்கியத்தை கொடுத்தார். பெருமானார் தோளிலே அவரை சுமந்து கொண்டு பெருமானாரை மதீனாவுக்கு கூட்டி வருவதற்கு காரணமான இளைஞருக்கு ரசூலுல்லாஹ் எவ்வளவு செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து முடித்தார் என்றால் இது மிகவுமே பாக்கியமான ஒரு பயணம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் நானும் நீங்களும் பிரிய போகிறோம் என்பதில் சந்தேகம் இல்லை. வாழ போகிறோம் என்பதில் தான் சந்தேகம் இருக்கிறது. எவ்வளவு காலம் வாழ போகிறோம்? 100% எனக்கும் உங்களுக்கும் ஒன்று தெரியும், நாம் பிரிய போகிறோம். சஹாபாக்களுடைய கல்புகளில் அது வாழ்ந்தது. உலகத்தை ஒரு மனிதனுக்கு கொடுத்த அழகு பாருங்கள். அதாவது உலகத்தில் கல்முனையில் ஒருவர் தலைவர், அவருக்கு தலைமைத்துவம் கிடைச்சா அவருக்கு அடுத்தது மறக்கிறது என்ன தெரியுமா? நாம் மௌத்தாகிறோம் என்று மறந்துவிடும். ஒருவருக்கு பெரும் செல்வத்தை கொடுத்தா செல்வத்தில் பிளான் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் போகும். என்ற ஜனாசாவுக்கு என்ன என்பது மறந்துடுவார். ஏழ்மை சில வேளை மரணத்தை ஞாபகப்படுத்தும். மௌத்தாகினா நல்லம் என்று வரும். ஆனால் பணம் அப்படி மறக்கடிக்க வச்சிரும். லா துல்லிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். சொத்து செல்வங்களும் பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய ஸிக்ரை விட்டு உங்களை பராமகமாக்க ஆக்க வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். உமர் பின் கத்தாபுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆட்சி கொஞ்ச நெஞ்சமல்ல. ரசூலுல்லாஹ் மௌத்தாக முன்னாடி சொன்னார்கள், பல இடங்களில் சொன்னார்கள். உஹது மலைக்கு மேல் ஏறி ஒரு நாள் நடந்து கொண்டிருக்கிற நேரம் உமர் உங்களை கொல்லுவார்கள் என்றார்கள். ஷஹாதத் உங்களுக்கு வரும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பல இடங்களில் சொன்னார்கள். ஹுதைஃபாவை கூப்பிட்டு சொன்னார்கள். உமர் பின் கத்தாபுக்கும் அது தெரியும். முஸ்லிம்ல நீங்கள் பார்க்கலாம், இந்த ஃபித்னாவுடைய பாப் உடைக்கப்படும் என்றார். ஒரு நாள் உமர் பின் கத்தாப் தன் ஆட்சியிலே ஹலீஃபாவை நிற்கிறனர். ஹுதைஃபத்துல் யமான் சாஹிபு சிர், ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியங்களை பாதுகாத்த தோழர் என்று சொல்லுவோம், அவரை கூப்பிட்டு சொன்னார்கள், ஹுதைஃபா அந்த கதவு திறக்கப்படுமா உடைக்கப்படுமா என்று கேட்டார். சஹாபாக்கள் மற்றவர்கள் அந்த இடத்தில் நிற்கிறார்கள். அவர் சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே அது உடைக்கப்படும். அவர் போய்விட்டார். பின்னாடி ஒருவர் வந்து கேட்கிறார், ஹுதைஃபா அமீருல் முஃமினுக்கு நீங்கள் சொன்னீர்களே உடைக்கப்படும் என்று, அவருக்கு அது தெரியுமா? இதுக்கு முன்னாடி தெரியும் என்றார்கள். அந்த கதவு அவரென்றும் அவருக்கு தெரியும் என்றார். உமர் பின் கத்தாப் என்பது ஃபித்னாக்குரிய, அதாவது அவர் உடைக்கப்பட்டால் இந்த பூமியில் ஃபித்னா கொட்டும் என்பதுதான் அந்த ஹதீஸுடைய அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, அது உடைக்கப்படும் என்றார்கள். உமர் பின் கத்தாப் தன் வாழ்க்கையிலே மௌத்தாவதுக்கு ஒரு கிழமை புகாரில் நீங்க பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ், பெரும் ஆட்சி. 2 சஹாபாக்கள் பேசுகிறார்கள். அவர் பயப்படுகிறார், நான் மக்களுக்கு சரியாக செய்து விட்டேனா? அது ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அதுக்கு அடுத்த ஹதீஸ் அவருடைய ஜனாஸா ஹதீஸ். ஆச்சரியமா இருந்தது. மௌத்துக்கு முன்னாடி அடிக்கடி அவர் மரணத்தை இவ்வளவு பிரம்மாண்டமான பூமி, நினைத்து பார்க்காத சொத்து எல்லாம் கொடுக்க உமர் பின் கத்தாப் அடுத்த பக்கம் திரும்பி விட்டார். இல்லை, அவர் எடுக்கவே இல்லை. அவர் ஹுர்மூஸுடைய மன்னருடைய கிரீடத்தை கண்ணால் பார்த்தார். ஏண்டால் பாரசீகம் பிடிக்கிற நேரம் அந்த கிரீடத்திலே தங்கம், வைரூடியம், வெளி எல்லாமே இருந்தது. அவர் ஒரு தடவையாவது வந்து கண்ணாடி முன்னாடி பார்த்து உமர் பின் கத்தாப் என்று போடவில்லை. அவர் அதை திரும்பி பார்க்கவில்லை. ஃபீ சபீலில்லாஹ், அத்தனையும் இது நம்ம தலையில போறது அல்ல என்றார். ஏனென்றால் அவர் வாழ்க்கையில் மறக்க முடியாத பாடங்களை பெருமானார் படித்து கொடுத்திருந்தார். ஒரு நாள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்குள் நுழைகிறார்கள். அந்த நுழைந்த நாள் கடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் வறட்சியான பஞ்சம் நிலைந்த ஒரு காலம். ரசூலுல்லாஹ் தன் மனைவிமாரோடு 29 நாட்கள் பேசவில்லை என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். ஏனால் அவர்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தை கூட்டி கேட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டான், நபியே இவ்வளவுதான் பொருளாதாரம், இதுக்கு மேல் கூட்ட முடியாது, நீங்கள் அவர்களை பிரிந்து விடுங்கள். எந்த மனைவியும் ரசூலுல்லாஹ் விட்டு போகவில்லை. பசியில் வாடினாலும் ரசூலுல்லாஹ் விட்டு போகவில்லை. அது ஒரு பெரும் அற்புதம். பெருமானார் எப்படி மனிதராக இருந்திருப்பார்? ஒரு மனைவி கூட அவ்வளவு சின்ன வயசில் ஆயிஷா அம்மா பட்டினியிலே நின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை பார்ப்பார்கள், பட்டினியிலே நின்றார்கள். சின்ன வயசு மௌத்தாகிறது 18 வயசு. என்ன பொறுமை! சுப்ஹானல்லாஹ், என்ன பொறுமை! பெருமானாரோட வாழணும் என்றால் அந்த ஈர்ப்பு எப்படி இருக்கும் என்று நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். உமர் பின் கத்தாப் வீரமான ஒருவர் போய் உட்கார்ந்தார். நான் நினைத்தேன் அந்த ஹதீஸை படிக்கிற நேரம் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா தன் மகளை பற்றி பேச போவார். வல்லாஹி அந்த ஹதீஸில் அந்த செய்தி இடம்பெறவில்லை. அவர் உள்ளே நுழைய பெருமானார் தூங்கி கொண்டிருந்தார்கள். பெருமானுடைய மேலாடை இருக்கவில்லை. அன்றைக்கு அவர் தூங்கினது ஈச்சமர கயிறால் செய்யப்பட்ட ஒரு கட்டிலில். பெருமானார் வெண்மையானவர். அல்லாஹ்வுடைய தூதர் கீழாடை மட்டும் உடுத்திருந்தார். உமர் பின் கத்தாப் வீடியோ பண்ணின மாதிரி அந்த ஹதீஸை சொல்லுகிறார். நான் வீட்டுக்குள் நுழைந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் எழும்பினார்கள். எழும்பினால் அவருடைய கீழாடை சரி செய்து கொண்டு உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்த உடனே நான் பெருமானாரை பார்த்தேன். இந்த பக்கம் அப்படியே அவர் வெண்மையானவர், சிவப்பான அச்சி, உடம்புல ஒரு பக்கம் அப்படியே இருந்தது.
இந்த தலையிலிருந்து அப்படியே இந்த பகுதி அப்படியே இருந்தது. நான் பெருமானாரை பார்த்து என் கண்ணை வீட்டுக்குள் கொண்டு போனேன். ஒரு தோல்பை, கொஞ்சோண்டு கோதுமை, அவைகள் மட்டும்தான் வீட்டுக்குள் இருந்தது. வேற எதுவுமே ரசூல்லா வீட்டில் இல்லை. நான் பெருமானோட பேச வந்தேன், ஆனால் என்னால் பேச முடியல. அவர் அழுகிறார், தேம்பி தேம்பி அழுகிறார். ஒரு ஆண் மகன் வெளியில் பப்ளிக்ல போய் அழமாட்டார், இலகுவில் அழமாட்டார். உமர் பின் கத்தாப் வீரமான ஒருவர். அவர் ஒரு பாதையில் போனார், இன்னொரு பாதையில் ஷைத்தான் போகிற அளவுக்கு கடும் வீரமான ஒருவர். அவர் பெருமானார் தலையை சில ரிவாயத்துப்படி 6 வருடங்கள், சில ரிவாயத்துப்படி 9 வருடங்கள் பெருமானாருக்கு திட்டி கொல்லணும் என்று தேடியவர் அவர். பெருமானாரை வெட்டுவேன் என்று சொன்னவர் அவர். இன்றைக்கு அவர் அத்தனையும் விட்டு விட்டு பெருமானார் முன்னாடி அமர்ந்திருக்கிறார். பெருமானாரை பார்க்கிறார், தேம்பி தேம்பி அழுகிறார். உட்கார்ந்த ரசூலுல்லாஹ் இப்னு கத்தாபுடைய மகனே அழ வேண்டாம் என்கிறார். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிறார். யா ரசூலல்லாஹ், உங்களை இந்த கோலத்தில் பார்க்க முடியல யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் ஷாமுக்கு போகிறோம், சிற்றரசர்களை பார்க்கிறோம். அவர்கள் அமர்ந்திருக்கிற இடத்திலே அவர்களை சூழாக கனிவட்கங்கள் இருக்க, அவர்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு பேச, ஏன் யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு இந்த நிலைமை? நீங்கள் ஏன் இப்படி வாழுகிறீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்? உமர், என்ன அப்படி என்றா எனக்கு ஒரு பஞ்ச நிமித்தியை தச்சு போடுங்க, எனக்குரியதை கொண்டு வாங்க. சஹாபாக்களுக்கு சொன்னால் அவர்கள் கொட்டுவார்கள், சாப்பிடாமல் அவர்கள் கொட்டுவார்கள். எந்த ஒரு தலைவருடைய தலைமுடியை எண்ணி, நரைச்ச முடியை எண்ணி, அவருடைய தாடி முடிகளை எண்ணி இப்படி விளையாடின ஒரு கூட்டம் இல்லை. நீங்கள் இதை உடுக்க வேண்டும் யார சொல்லலாம், அவருக்கு சிவப்பு நிற ஆடை கிஃப்டா கிடைக்கிற நேரம், விருந்தாளிகள் பெருமுகர்கள் வருகிற நேரம் இதை உடுங்களேன் யார சொல்லலாம் என்று இப்படி அன்பு பாராட்டிய ஒரு கூட்டம் இல்லை. பெருமானார் ஒரு வார்த்தை கூட தன் பக்கத்துள்ளவிடம் கேட்டதே இல்லை, தன் மருமகன்டையே கேட்டதில்லை. அவருக்கு பொருளாதார கஷ்டம் வருகிறது. கடைசி புகாரில் நீங்க போய் பார்க்கலாம். தன் கையில் உள்ள போர்க்கவசத்தை அடகு வைத்து ஒரு யகூதியிடம் போய், அதாவது கோதுமை எடுத்து வர்றாங்க. அடகண்ட அந்த காலத்தில் அந்த போர்க்கவசத்தை வைத்தா திரும்ப மௌத்தாகிறதுக்கு முன்னாடி என்றைக்காவது எனக்கு வசதி வந்தா அவர் தந்த கோதுமையை கொடுத்து அதை எடுக்கலாம், இல்லைண்டா இது இவருக்கு போயிடும், அது அவருக்கு போயிடும். அதான் சட்டம். பெருமானார் மீட்காமலே மௌத்தாகி விட்டார். யகூதியோடு அவ்வளவு பகமை இருந்தும் வியாபாரம், அந்த விஷயங்கள் அதெல்லாம் ரசூலுல்லாஹ் எந்த சஹாபியிடமும் சொல்லவே இல்லை. தர்மம் ஹராம், ஜகாத் ஹராம், எதையுமே அவர்கள் வாயிலே போட்டதில்லை. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உமரை பார்த்து, உமர் அழாதீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அவர் முன்னாடி சின்ன குழந்தை எப்படி பாப்பா முன்னாடி அழுவுமோ, இவ்வளவு வயதுக்கு வந்து 12 வயதுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு இளமை உமர் பின் கத்தாப் தேம்பி தேம்பி துடித்து துடித்து அழுகிறார். அவர் கல்பு நிறைய முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இருந்தது. அவர் அழுகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார், அழாதீர்கள் உமர், அழாதீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார், நீங்கள் திருப்தி அடையவில்லையா என்று கேட்டார். உமர் பின் கத்தாபை பார்த்து ரசூலுல்லாஹ் அலா தர்லா, நீங்க திருப்தி அடையலையா உமர் என்று கேட்டார். எதை கொண்டு? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லனல் ஆஹிரா வலஹும் துனியா, அவர்களுக்கு அல்லாஹ் துனியாவை கொடுத்திருக்கிறான் உமர், எங்களுக்கு ஆஹிராவை அல்லாஹ் தந்திருக்கிறான், போதாதா உமர் என்றார். அழுது கொண்டே நாம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அழுகை அடக்கினார் உமர் பின் கத்தாப். தன்னிடம் வந்த தோழர்களை எப்படி பக்குவப்படுத்தி அனுப்பினாரோ, இது உமருடைய நாள் ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு இப்பொழுது அத்தனையும் சுகம் கிடைத்திருக்கக்கூடிய நேரம். இந்த பக்கம் பெண்ணு வேணுமா, இந்த பக்கம் குடி வேணுமா, இந்த பக்கம் சொத்து வேணுமா? இதுவரைக்கும் மதீனாவில் இருந்து ஒட்டகங்கள் அங்கே போனது வியாபாரம் நிமித்தம். ஷாமில் இருந்து அவர்கள் சில சரக்குகளை எடுத்து வந்து பிரித்து கொடுத்தார். ஆனால் இப்பொழுது மதீனாவுக்கு தொடர் ஒட்டகம் என்பது வரலாறு சொல்லுது. வந்துட்டே இருக்குது. என்ன ஒட்டகம் அப்பா? வெள்ளியாம், வைரூடியமாம், தங்கமாம். மதீனா கேபிட்டல், அது தன் மதீனத்து நபி, அது உலகத்திலே ஒரு பெரும் பகுதிக்கு தலைநகரமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பணங்களும் வந்து சேருகிறது. சஹாபாக்கள் மாறினார்கள் என்று கேட்டால், அவர்கள் குடித்தார்கள் என்று கேட்டால், அவர்கள் விபச்சாரம் செய்தார்கள் என்றால், அவர்கள் எதுவுமே ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு. அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களில் சிலர்கள் இருக்கிறார்கள், ரிஜால், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சதகு மஅஹதுல்லாஹ் அலை, அல்லாஹ்விடம் கொடுத்த உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாளர்களாக நின்றார்கள். ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு வமின்ஹும் மன் யம்ததிர் வமா பதலு தப்தீலா. அவர்கள் என்ன உடன்படிக்கை நிறைவேற்றினார்களோ, அது கொடுத்தார்களோ, அதை நிறைவேற்றி முடித்து விட்டார்கள். இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இறைவனுக்காக நான் எதை எப்படி கொடுப்பது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வமா பதலு தப்தீலா. இந்த உலகத்தில் எதை கொண்டு வந்து அவர்கள் கண்ணு முன்னாடி வைத்தாலும் அந்த அன்பும் பாசமும் இறைவனுக்கு கொடுத்த வாக்குறுதி எதுவுமே மாற்றவில்லை. அவர்கள் முகத்தை அடுத்த பக்கம் திருப்பி கொண்டு விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டு போட்ட ஆடையோட ஏழ்மையில் வாழ்ந்தார்கள். பெருமானார் சொல்லிக் கொடுத்த பாடம் அவர் கல்புல இருந்தது. அவ்வளவு பணமும் அவருக்கு கொட்டுகிற நேரம். அப்படி இருந்த உமர் பின் கத்தாபுடைய கடைசி நாட்கள், அவர் அவ்வளவு நேரமும் பயந்தார். ஒரு இளைஞன் வந்தார். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹ் தொழுகைக்காக வர்றார்கள். வந்து சுபஹ் தொழுகைக்காக வேண்டி இமாம், அதாவது வரிசையை செய்கிறார்கள். பின்னாடி நிற்கிறார். அதாவது
அம்ரு பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹ், அவர் ஒரு தாபியி, அது ரசூலுல்லாவை காணாத ஒருவர், சஹாபாக்களை கண்ட ஒருவர். அவர் தான் சஃப்ல அடுத்த பக்கம் இந்த ஹதீஸை முழுக்க அறிவிக்கக்கூடிய புகாரியுடைய நீண்ட ஹதீஸ் அறிவிக்கிறவர். அவர் சஃப்ல நிற்கிற நேரம் ஒருவன் வந்து சஃப்பை பிளந்து ஒரு வேகமாக குத்துறான். குத்தினா உமர் பின் ஹத்தாப் கீழே விழுகிறார். அன்றைக்கு சுபஹ் தொழுகை அவர் கண்ணால் பார்த்ததை சொல்கிறார். அமீருல் முஃமின், அதாவது உலகத்துக்கு பெரும் தலைவர், அவருடைய ரத்தம் போகிற நேரம், ஆட்சியிலிருந்து அடுத்த ஆட்சி வேணும் என்று துடிக்கிற நேரம், இந்த நேரம் அமீருல் முஃமின் கீழே விழுந்துட்டாங்கண்டா அவரை தூக்குங்கன்னு தான் வரணுமே தவிர தொழுகை என்பது அங்கே வராது. அதான் பொது இயல்பு. அவர் சொல்லுகிறார், கையை பிடித்து பின்னாடி உள்ளவர்கள் முன்னாடி தள்ளி சலா, ரத்தம் ஓடுது அவருக்கு, சலா. சுருக்கமாக அவர் தொழுவித்தார். உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு கேட்டார், என்னை குத்தியது யார் என்று ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டார். என்னை குத்தியது யார்? இன்னாருடைய அடிமை குத்திரான், அபூலுல் ஃபைரூஸ் என்று சொன்னார்கள். இவன் தான் குத்தினான் என்று சொன்னார்கள். அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை ஆச்சரியமான ஹதீஸ் புகாரில் இடம்பெறும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். யாராவது ஒருத்தரை குத்தினா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவார்களா? என்ன பாசறை அவர்கள் மரண சிந்தனை என்பது கல்வியில் அப்படியே இருந்தது. அவருக்கு தெரியும் என்னை கொல்லுவார்கள், என்னை குத்துவார்கள். அவருடைய கல்வியில் என்ன பயம் இருந்தது என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் என்னை குத்தக்கூடாது, ஒரு முஸ்லிம் லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னவர் என்னை குத்தக்கூடாது, என்னை கொலை செய்ய. அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி லம் யஜ்அல் மனியத்தி பியதி ரஜுலின் யத்தஇல் இஸ்லாம். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கையிலால் நான் குத்தப்படாமல் பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று முடித்தார். உலக வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வரலாறுகளை எந்த மனிதனும் காண முடியாத அளவுக்கு அற்புதமான வரலாறுகள் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. வல்ல நாய் நம் அனைவருக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது ஹுத்பாவுடைய நேரம் சுருக்கம் என்பதை கருத்தில் கொண்டு நம்முடைய சிந்தனையில் எப்பொழுதும் மரணம் என்பது நமக்குள் இடம்பெற வேண்டும். நாம் இறுதி பயணம் போகிறோம் என்ற உணர்வு நமக்குள் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் சஹாபாக்களுக்குள் நடந்த மிக பெரும் மாற்றம். இந்த உலகத்தில் நிரந்தரமாக வந்தவர்கள் அல்ல. கவனமாக ஒவ்வொரு நாளும் ஹுக்கூக்குல்லா ஹுக்கூக்குல் இபாத், அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமை, அடியார்களுக்கு செய்கிற கடமை. முதலிலே கடன் விஷயங்கள், யாருக்கும் துரோகம் செய்திடக்கூடாது. எந்த ஒரு மனிதனை நோவித்திருந்தால் போய் மன்னிப்பு கேளுங்கள், இறங்குங்கள், ஒரு படி கீழே இறங்குங்கள். பாவம் செய்ய மாட்டோம் என்று யாருமே இல்லை. இறங்கி மன்னிப்பு கேட்டு நம்முடைய மரணத்துக்கான பயணத்துக்கு நாம் நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். வீடுகளை தட்டியாவது எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வார்த்தைகள் என்ன? ஆயிஷா அம்மாவிடம் கேட்கிற, அதாவது ஆயிஷா சொல்கிற நேரம் கடைசி 3 வார்த்தை சொன்னால், அதுக்கு முன்னாடி 3 வார்த்தைகள் சொன்னார்கள். அந்த 3 வார்த்தை என்ன? அல்லாஹ் மக்ஃபிர்லி, அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடு. மௌத்தாகிறதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் வாழ்க்கையே தௌபாவில் ஈடுபட்ட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்? யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, யா அல்லாஹ், அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடு. முழு வீட்டையும் கொடுத்து ஆயிஷா அம்மா சொன்னால் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு பொருள் இருந்தது. ஆயிஷாவை இதை கொடுக்காமல் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு வெட்கமாக இருக்கு என்று சொன்ன ரசூலுல்லாஹ் அத்தனையும் கொடுத்து விட்டு அல்லாஹ்வை சந்திக்க போவதற்கு இது நபிமார்களுக்கு மட்டும்தான், மற்றவர்களுக்கு அல்ல. அத்தனையும் கொடுத்த ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் திங்கட்கிழமை காலையில் 3 முறை சொன்னார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள். அதனோடு தான் ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரத்தில் என் தோளில் சாய்ந்தார்கள். மாத்த ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் அடியார்களுக்கு செய்த துரோகங்கள் எதாவது இருந்தால் கையை பிடித்தவர்களை மன்னிப்பு கேட்டு விடுங்கள். மன்னிப்பு கேட்டு மரணத்துக்காக வேண்டி தயாராகி விடுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த நேரமும் ஒரு விபத்திலும் மரணம் வரலாம், உட்காருகிற நேரம் மரணம் வரலாம், சாப்பிடுற சாப்பாடு விஷமாக மாறி மரணம் வரலாம், நமக்கு இயல்பிலேயே மரணம் வரலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை சந்திக்க போகிறோம் என்ற உணர்வோடு நின்றால் ரப்பு அவனையும் நாங்கள் சந்திக்கிற நேரம் சந்தோஷமாக எங்களை அரவணைப்பான். யார் ரப்பை சந்திக்க விரும்புகிறார்களோ ரப்பும் அவர்களை சந்திக்க விரும்புகிறார். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக கவனத்தில் கொண்டு உமர் பின் ஹத்தாவுடைய கடைசி நேரங்களில் நீங்கள் பார்க்கிற நேரம் அவர் மரணத்துக்கு எப்படி தயாரானார் என்பதை மிக அழகாக பாடம் சொல்கிறார். இப்னு உமர் அவருடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் அழகாக கூப்பிடுகிறார். அப்துல்லா, போய் சொல்லுங்கள் ஆயிஷா அம்மாவுக்கு ரத்தம் ஓடுது. 3 நாள் வாழ்ந்தார்கள், ரத்தம் ஓடுது. அந்த காலத்தில் ஆபரேஷன் பண்ணுவது கொண்டும் இல்லை, பாலை கொடுப்பார்கள். கொடுத்து குடல் வெட்டி இருந்தால் பால் வருகிறதா என்று பார்ப்பார்கள், அதுதான் அர்த்தம். கொடுத்து பார்ப்பார்கள், கசிந்தால் அந்த கலரை பார்த்து இதுக்கு மேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு முடிவெடுத்து விடுவார்கள். அப்பொழுது எல்லோருக்கும் தெரிந்து விட்டது உமர் பின் ஹத்தாபுடைய கடைசி நாட்கள் போகிறது. கூப்பிட்டார்கள் அப்துல்லா, அவருக்குள் பெரும் தலைவலி. என்ன தலைவலி என்று நினைக்கிறீர்கள்? 2 தலைவலி. இதுவரைக்கும் அவர் 12 ஆண்டுகள் அவர் ஆட்சி பண்ணினார். 1 ரூபா சம்பளம் வாங்க
வரவில்லை. ஒருவா ஹசானாவில் இருந்து கடன் எடுத்திருக்கிறார். சொன்னார் அப்துல்லா, இதையெல்லாம் வித்துவிட்டு கடனை முடித்து விடுங்கள். இது அப்படி இல்லை என்றால் அவருடைய குடும்பத்தை சொல்லி சொன்னார்கள், இங்கே போய் எடுத்து நீங்கள் கொடுக்கணும், வேற யாரிடமும் போகக்கூடாது என்றார். சுப்ஹானல்லாஹ், அந்த தன்மானத்தை ரசூல் அப்படியே கொடுத்து வளர்த்திருந்தார்கள். ஆட்சியிலே ஒருவா பணம் வாங்காமல், சம்பளம் வாங்காமல் தன்னுடைய வாழ்க்கையில் 12 ஆண்டுக்கால ஆட்சி, அற்புதமான ஆட்சி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிக்கிற தருணம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த ஆட்சியிலே உமர் பின் கத்தாபுடைய கடைசி நேரம், வெட்டப்பட்ட நேரம், தலைவலி, கூப்பிட்டார் இப்னு உமர், அப்துல்லா வாங்கல் என்றார். கோங்க ஆயிஷா மாட்ட போய் சொல்லுங்க, குல் உமர். ஹதீஸில் அப்படியே ஒரு வலா தக்குல் அமீர் அல் முஃமினீன், இப்படியே சொல்லுகிறார். புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், உமர் சொன்னார் என்று சொல்லுங்கள், அமீருல் முஃமினீன் சொன்னார் என்று சொல்ல வேண்டாம் என்கிறார். தன் மகனை கூப்பிட்டு சொல்ல, குல் உமர் வலா தக்குல் அமீர் அல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் சொன்னார் என்று சொல்ல வேண்டாம். ஆயிஷா மாட்ட போங்க, போய் கேளுங்க, ரசூலுல்லாஹ் பக்கத்தில் அபூபக்கர் சித்திக், அது அவங்களுக்கு ஒரு இடம், இந்த உமருக்கு விட்டு தரலாமான்னு கேளுங்க. ஒரு ஆட்சியாளர், ஒரு ஜனாதிபதி, ஒரு மிக பெரும் வல்லரசு சாம்ராஜ்யத்துக்கு தலைவர் தன்னுடைய ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிடம் போய் கேட்க சொல்கிறார், அந்த இடத்தை விட்டு தரலாமா? பெருமானார் பேசுகிற நேரம், நானும் அபூபக்கரும் உமரும், நானும் அபூபக்கரும் உமர், நானும் அபூபக்கரும், எல்லா விஷயத்திலும் அவர்கள் அப்படி இருந்தார்கள், அந்த இடம் தரலாமான்னு கேட்டார். போய் கதவை தட்டி இன்னொரு விஷயம் சொல்லிக் கொடுக்கிறார், சலாம் சொல்லுங்கள் என்கிறார். சலாம் சொல்லுங்கள். தண்ட மகனுக்கு என்ன தர்த்தீபை சொல்லிக் கொடுக்க. ஹதீஸை பார்க்கிற நாம், மரணப்படுக்கை, ரத்தம் போகிறது, சலாம் சொல்லுங்கள் ஆயிஷா அம்மாவுக்கு என்கிறார். அவர் அதே மாதிரி சொல்கிறார். அவர்கள் அழுதுவிட்டு சொன்னார்கள், உமர் பின் கத்தாபுடைய இந்த இழப்பை கேட்டு அழுதுவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், அது எனக்குரிய இடம் என்றாலும் நான் அவருக்கு அதை கொடுக்கிறேன் என்றார்கள். இல்லை என்றால் உமர் பின் கத்தாப் சொன்னார்கள், அவர்கள் தரவில்லை என்றால் பொது மையவாடியில் என்னை கொண்டு போய் அடக்கி விடுங்கள் என்றார்கள். அதற்கு பிறகு வந்து சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீடு அது, அதை தந்து விட்டார்கள் என்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். அவருடைய பாரம் நீங்கி விட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவிலே நீங்கள் போய் பார்க்கலாம். அபூபக்கர் சித்திக்களுடைய கபர், அடுத்தது உமர் பின் கத்தாபுடைய கபர். 3வது நாள் மௌத்தாக போறார்கள். கொஞ்ச நேரத்தில் அவருடைய ரூஹ் பிரிய போகுது. கூப்பிடுறார், அப்துல்லா இங்க வாங்க. திரும்ப போய் ஆயிஷா மாட்ட கேளுங்க. அவருக்கு பயம், ஆட்சியால் தந்துடக்கூடாது, என் அதிகாரத்தால் தந்துடக்கூடாது, சாதாரண உமர் கேட்கிறேன், அதனால் நான் மௌத்தாக என்னை கொண்டு போவீங்களே. அவர் தலையில் அதே வேலை செய்யுது. எவ்வளவோ பிரச்சனை, அதாவது எல்லா நாட்டு நிர்வாகிகள், கவர்னர்கள் எல்லாம் இருக்கு, ரசூலுல்லாஹ் பக்கத்தில் அடக்கம் செய்யப்படணும் என்பது அவருடைய கல்புல உள்ள பாரம். கூப்பிடுறார், அப்துல்லா யா அப்துல்லா இங்க வாங்கன்னு கூப்பிட்டு விட்டு சொல்கிறார், ஆயிஷா மாட்ட திரும்ப கேளுங்க, அவங்க மறுத்துட்டாங்கண்டா, என்னை கொண்டு போய் பக்கியில் பொது மையவாடியில் அடக்குங்கன்றாங்க. திரும்ப ஜனாசாவோடு போகிறார்கள். ஆயிஷா அம்மாவிடம் திரும்ப கேட்கிறார்கள். அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இது உமருக்குடைய இடம் என்றார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகள் நம்முடைய கல்வியில் ஆழமாக பதிந்து நாம் மாற வேண்டும் என்பதற்கு இந்த செய்திகளை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்து, நிச்சயமாக மரண சிந்தனைகள்